ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது நான் சொல்ல மாட்டேன், அண்ணன் சொல்லுவார். இப்போ அண்ணன் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. காயத்ரிக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு. அண்ணன் எப்படியெல்லாம் மாற்றி பேசுகிறான்னு நம்மளுக்கு தெரியல. நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, காயத்ரிக்கு உடல்நிலை மோசமாகி விட்டது. இதை பற்றி நான் நேற்றே பதில் கொடுத்துட்டேங்க. நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு சரிங்க ஓகே, உடம்பு சரியில்லை அப்படி இப்படிங்கிறீங்க. நேற்று உடல்நிலை மோசமாகி விட்டதுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கமெண்டர்ஸ் எல்லாம் பதில் கொடுத்துருப்பாங்க. பேட் கமெண்ட்ஸுக்கு அண்ணன் பதில் கொடுக்க மாட்டார், அது அண்ணனோட வழக்கம். நான் என்ன கேட்குறேன்னா, உடம்பு சரியில்லாதவங்க நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக்கனு, அவ்வளோ மட்டனு, மீன் தின்னு ஜாலியாக இருந்துட்டு, சரி தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாராச்சும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஒரு தட்டத்தில் மீன் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அது ஒரு வீடியோ போடுறாரு, அது நல்ல வியூஸ் போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியலிங்க. அப்புறம் ஒரு வீடியோ போடுறாரு, ட்ரெஸ் எடுக்கிற ஒரு வீடியோ போடுறாரு, ஜாலியாக இருக்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி எந்த வீடியோ போடல, நேச்சுரல் வீடியோ போடுறோம். நாங்கள் ஒரு நாள் வீடியோ போடலினாலுமே வீடியோ போடுங்க. அது யார் சொல்கிறான்னு தெரியல. அது சொல்கிறவங்கள கொஞ்சம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். வீடியோ போடுறது தப்பே இல்லைங்க, எல்லோரும் வீடியோ போடலாம். நம்ம நல்ல விவசாய வீடியோ அந்த வீடியோவெல்லாம் போட்டால் பார்க்க மாட்டாங்க. இவரை மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மீன் திங்கிறதுமே, துணி துவைக்கிறதுமே, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோமே, அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணி இவர் கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டுற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. நாம் ஏதோ ஒன்று சொன்னால் அண்ணன் பொங்கி எழுந்துட்டு, ஏன்டா உனக்கு வேறு வேலையில் என்னை பற்றி வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நானே உங்களுக்கு சொல்கிறேங்க, அடுத்த மாதம் இவரை பற்றி வீடியோ போட்டு என்ன ஆடி கார் 1 கோடியில் ஆடி கார் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோ போடுறேங்க. அண்ணன் சொல்கிறது கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்குதா? நேற்று உடல்நிலை மோசமாகி விட்டதுன்னு ஒரு வீடியோ போட்டு நைட்டுக்கு அப்படி மீன் சாப்பிட்றாங்க. காலையிலையும் அதே மாதிரி மிச்சமான மீனையும் சாப்பிட்றாங்க. அப்புறம் அண்ணன் அப்பப்போ தண்ணி அடிச்சுட்டு யாராச்சும் கெட்ட வார்த்தையில் பிடிச்சி திட்டுவார். எதுக்கு திட்டுவார்னா, இவருக்கு ஆதரவான யாராருக்கு கமெண்டர்ஸ்க்கு யாராவது திட்டினார்னா அவங்கள பற்றி கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டுவார். அது 15,000 பேர் 17,000 பேர் பார்ப்பார். இவரோட பேச்சை எப்படி நம்புறதுன்னு எனக்கு உண்மையாக புரியல. இவர் உண்மை சொல்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாரா? இப்போ இவரோட பற்றி இவரே பெருமையாக சொல்கிறாரு. நாங்கள் நேச்சுரல் வீடியோ போடுறேன், இவங்க நேச்சுரல் வீடியோ போடுன்னு தப்பு இல்லைங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்து இப்படி கண்டென்ட்டாக உருவாக்கி வீடியோ போட்டு சம்பாதிக்காதீங்க. உழைத்து சாப்பிட்டா இதெல்லாம் உங்களுக்கு அவனுமே தெரியும். உங்களுக்கு இப்போ இருக்கிறது பூரா நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு எக்கச்சக்க வியூஸ் வருது, அதில் இருக்கிற வருமானம் வருது. அதனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. 2 பேரும் போய் இப்போ காரில் உட்காந்துட்டு வீடியோ போடுறீங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி தான், உடம்பு சரியில்லைன்னா யாராச்சும் என்ன பண்ணுவாங்க? அந்த டேப்லெட் சாப்பிடுவாங்க. அந்த மீன் சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்டு அதையும் ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு இன்றைக்கி மறுபடியும் உடல்நிலை மோசமாகி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு 50,000க்கு மேலே தான் வியூஸ் போகும். வியூஸுக்காக இப்படியெல்லாம் உடல்நிலை காரணம் காட்டி வீடியோ போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு டெய்லி நாங்கள் நேச்சுரல் வீடியோ நீங்கள் போடுங்க, தப்பில்லை. அதுக்காக இப்படி கண்டென்ட்டாக உருவாக்கி ஒரு வீடியோ போட்டு மக்களை முட்டாளாக்காதீங்க. மக்கள் எல்லோரும் தெளிவாக தாக்குறாங்க. சமூக வலைத்தளத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் உங்கள் வீடியோ பாட்டுக்கிறாங்க. எல்லோரும் உங்கள் வீடியோ பார்த்து என்ன நினைப்பாங்க? பரிதாபத்தை நீங்கள் தேடாதீங்க. அதாவது ஒரே நேர்கோட்டில் சிந்திங்க தான் நான் சொல்கிறேன். என்னோடய கருத்து தப்பு கிடையாது. உண்மையுமே இதை பற்றி நான் பேசும்போதே நம்மளுக்கு எதிர்ப்பு கமெண்ட் நிறைய வரும், அதை பற்றி கவலை இல்லை. காலையிலேயும் ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கு, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்ட்டு அனுப்பிச்சிருக்குது. இது அந்த பொண்ணு அவருக்கு கேளுங்க, எனக்கு கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.